கரும்புலம் மர்வாத்துர் ரஹ்மான் என்ற இஸ்லாம் மதரசாவுடைய வசூலுக்கு வந்திருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஜன்னாத்து அத்னி யதுகுலூனஹா வமன் ஸலஹ மின் ஆபாஇஹிம் வஅஸ்வாஜிஹிம் வذُرِّيَّاتِهِمْ والملائكة يدخلون عليهم من كل باب. قال النبي صلى الله عليه وسلم هل لك من خال. صدق نبينا صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையவன் அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன். உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்தமான தோழர்கள் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருளும் பெரும் கருணையும் வந்து சேரட்டுமாக. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இதுவரை ரமலானுடைய காலங்களில் நாம் செய்த எல்லா நற்காரியங்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. நம்மிடத்திலிருந்து நடந்துவிட்ட பாவங்களை அல்லாஹ் பிழை பொறுத்து மன்னித்து அருள் புரிவானாக. அவன் அருள் பெற்ற ரஹ்மத்திற்குரிய நல்லடியார்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்ப்பானாக. ரமலானுடைய மிச்சம் இருக்கிற காலங்களையும் பாக்கியமாக கழிக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாழும் காலமெல்லாம் முழுமையான உடல் ஆஃபியத்தோடு அல்லாஹு தஆலா நமக்கு நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டங்கள், சிரமங்கள், செலவுகள், தொடர்புகள், கெட்ட நோய்கள், முடங்கிவிடும் நோய்கள் போன்ற ஆபத்தான நோய்களை விட்டும் எல்லா நோய்களை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தையும் அல்லாஹ் பாதுகாத்து திடீர் மரணங்கள், விபத்துக்கள், கோர மரணங்கள், தீய மரணங்கள் போன்ற அனைத்தையும் விட்டு அல்லாஹ் பாதுகாத்து ஹுஸ்னுல் ஹாத்திமா என்ற நல்ல முடிவை அல்லாஹ் நமக்கும் நம் குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. அல்ஹம்துலில்லாஹ். தொடரில் நாம் உறவுகள் என்பது இஸ்லாத்தினுடைய பார்வையில் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது என்கின்ற இதுவரை 4 உறவுகளை பற்றி நாம் பேசியிருக்கிறோம். தாய், தந்தை, மகள், மகன் என்ற 4 உறவுகள் ஷரியத்தினுடைய பார்வையில் அது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை ஒரு 10-15 நிமிடத்திற்குள் மிக முக்கியமான கருத்துக்களை மாத்திரம் தொடர்ந்து நாம் பேசி வருகிறோம், கேட்டு வருகிறோம். அந்த வரிசையில் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் உறவுகளுக்கு ஒன்றைக்கு அடுத்தடுத்த ஒரு நிலைப்பாடுகள் இருக்குது. முதல் இடத்துல வைக்க வேண்டிய உறவு என்ன? உறவுகளில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. அப்போ முதல் தரமான, அதுக்கு அடுத்த நிலை, இப்படி அல்லாஹு தஆலா வரிசை வைத்திருக்கிறான். அப்போ அந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா இந்த உறவுகளுக்கு பின்னால் தாய், தந்தை, மகன், மகள்கள், சகோதர சகோதரிகள், கணவன், மனைவி, இந்த உறவுகளுக்கு பின்னால் நாம் மிக முக்கியமாக பேண வேண்டிய, பாதுகாக்க வேண்டிய, கண்ணியப்படுத்த வேண்டிய, நம்மோடு அரவணைக்க வேண்டிய உறவுகளில் 2 உறவுகள் இருக்குது. ஒன்று நம்முடைய தாயோடு பிறந்தவர்களுடைய உறவு, இன்னொன்று நம்முடைய தந்தையோடு பிறந்தவர்களுடைய உறவு. அப்போ இன்றைக்கு நாம் தாயுடன் பிறந்தவர்களுடைய உறவுகளை குறித்து, நம்முடைய தாயோடு பிறந்தவங்களுக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு வார்த்தை சொல்லுவாங்க. அந்த சகோதரிகளுக்கு சில இடங்களில் காளாமாம்பாங்க, சில இடங்களில் சாட்சிம்பாங்க, சில இடங்களில் சின்னம்மா, பெரியம்மாம்பாங்க. இப்படி சில வார்த்தைகள் பிரயோகிக்கப்படுவதை நம்ம பார்க்குறோம். அப்போ உறவுகளில் இது ரொம்ப முக்கியமான, அம்மா கூட பிறந்த சகோதரிகள், சகோதரர்கள், இந்த உறவுகளை ரொம்ப முக்கியமாக பாதுகாக்கணும். தாய்க்கு பின்னால் அடுத்த அந்தஸ்தையும் அடுத்த இடத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயினுடைய உறவுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கு பின்னால தந்தையினுடைய உறவு. எப்படி எல்லா விஷயத்திற்கும் தாய் முந்தியோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை கேட்டாலும் தாயை முதல்ல சொல்லுவாங்களோ, அதே மாதிரி அதுக்கு அடுத்து தாய் கூட பிறந்தவங்க, தாய் கூட பிறந்த ஆண்கள், தாய் கூட பிறந்த பெண்கள், அதிலேயும் முதல் இடம் இருக்குது. தாய் கூட பிறந்த சகோதரிகள், அதற்கு அடுத்து தாய் கூட பிறந்த சகோதரர்கள், நமக்கு மாமா முறை வரும். அப்போ அதனால நம்ம என்ன சொல்றோம்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட எந்த உறவை பற்றி கேட்டாலும் தாய்க்கு அடுத்த உறவாக தாயுடன் பிறந்தவர்களுடைய உறவை தான் சொல்லுவாங்க. அதை நம்ம கண்ணியப்படுத்தணும். ஒரு தாய்க்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை அவ்வளவு முக்கியத்துவம் இதை கொடுக்கணும். தாயினுடைய வஃபாத்துக்கு பின்னால தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல ஒண்ணு என்னன்னா, தாய் கூட பிறந்தவர்களை தாயாக நினைச்சு மதிக்கணும். அவங்களையும் நீங்க குடும்பத்தில் சேர்த்துக்கணும். அவங்களையும் உங்க தாய் மாதிரி கண்ணியப்படுத்தணும். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் இன்னி அஸப்து ரம்பன் ஃபஹல்லி மின் தௌபா. நான் ஒரு பாவத்தை செஞ்சிட்டேன் யா ரசூலல்லாஹ், ஏதாவது தௌபாவுக்கு வழி இருக்குதான்னு கேட்டார். என்ன பாவம்லாம் சொல்லல, பொதுவா பாவம் சொன்னார். தௌபாவுக்கு வழி இருக்குதான்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே கேட்டாங்க, ஃபஹல் லக மின் உம்மு, உனக்கு தாய் இருக்கிறாங்களா, ஹயாத்தான்னு கேட்டாங்க. உம்மா உயிரோடு இருக்கிறாங்களா? அவர் சொன்னார், இல்ல யா ரசூலல்லாஹ், அம்மா இறந்துட்டாங்க. அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஃபஹல் மின் ஹால், உம்மாவுடைய சகோதரி இருக்கிறாங்களா, சாட்சி இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா இருக்கிறாங்க யா ரசூலல்லாஹ், ஃபபிர்ரஹா, அவங்களோட போய் நல்ல உபகாரமாக அவங்களுக்கு பணிவிட செஞ்சு அவங்களுடைய அன்பையும் துவாவையும் வாங்கு, அந்த பாவம் அழிக்கப்பட்டுரும்.
தாய் இருந்தா தாயிட்ட நீ அந்த தௌபாவை வாங்கிக்கலாம். உன்னுடைய பாவம், நீ செய்யற பாவத்துக்கு, நடந்த பாவத்திற்கு தாய்க்கு செய்யற ஹிதுமத்து, தாயினுடைய துவா, தாயினுடைய அன்பு, தாயை பார்க்கறது. ஸல்லல்லாஹு அலைஹி இல்லையா, பெற்றோர்களை அவ்வளவு இறக்கமா பார்க்கறது, அது ஹஜ்ஜினுடைய நன்மை, உம்ராவுடைய நன்மையும் கிடைக்குங்கிறாங்க. அது பெரிய பாக்கியம். உலகத்திலேயே பார்த்தாலே நன்மை தரக்கூடியது 3 தான். குர்ஆன் இருக்குத, அதை பார்த்தாலே நன்மை, ஓதுனா நன்மை, கேட்டா நன்மை. அதே மாதிரி பார்த்தாலே நன்மை. காபத்துல்லா, அதை பார்த்துக்கிட்டு இருந்தாலே நன்மை. தவாப் செஞ்சாலும் நன்மை, தொழுதாலும் நன்மை. ஆனா காபாவை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் நன்மை. 3வதாக தாய், பெற்றோர்கள். பெற்றோர்களை கருணையோடும் அன்போடும் நேசத்தோடும் முகத்தை பார்த்து ஒரு வார்த்தை சிரிச்சாலே அதுவும் நன்மை, அதுவும் நன்மையாக மாறும். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தௌபாவுக்கு வழி தேடுறீங்க, அம்மா இல்லையா, அம்மாவுடைய சகோதரி இருக்கிறாங்களான்னு கேட்டாங்க. ஆமா இருக்கிறாங்க யா ரசூலல்லாஹ். ஃபபிர்ஹா, அவங்களோடு போய் நட்புறவாக, நல்ல உறவாக இருந்து பாவத்தை தௌபாவை தேடிக்கோ அப்படிங்கிறாங்க. அப்ப அம்மாவுக்கு அடுத்தபடியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அம்மாவுடைய சகோதரிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஹஜ்ஜத்துல் விதால கூட ஹஜ்ஜை முடிச்சிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யாராவது நீங்க உறவுகள்ல சண்டை போட்டிருக்கிறீங்களா, உறவுகளை முறிச்சிருக்கிறீங்களா, குடும்பத்துக்குள்ள கசப்பாக்கி இருக்கிறீங்களா அப்படின்னு ஹஜ்ஜில் அரஃபால வச்சு கேட்டாங்க. ஒரே ஒரு வாலிபர் எழுந்திருச்சு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட, யா ரசூலல்லாஹ், எனக்கும் என் அம்மாவுடைய சகோதரி சாட்சிக்கும் கொஞ்சம் மனக்கசப்பு, நான் பேசினேன், அவங்க ரொம்ப கோபமா என்கிட்ட பேச மாட்டேங்காங்க, காலப்போக்கில் நானும் பேச்ச நிறுத்திட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இல்லம்மா, உறவுங்கிறது அவங்க பேசினா தான் நம்ம பேசணும், இது உறவு கிடையாது, இது வியாபாரம். நீங்க காசை கொடுப்பீங்க, அவர் பொருளை கொடுப்பாரு. இந்த பண்டமாற்று வேலைங்கிறது எல்லாம் வியாபாரம். உறவோடு சேர்ந்ததுங்கிறது என்னன்னா, அவங்க வெறுத்தாலும் நீங்க சேர்க்கணும், அவங்க பேசாட்டாலும் நீங்க பேசணும், அவங்க உங்க தாவத்தை உங்களுக்கு அழைக்காட்டாலும் நீங்க அழைக்கணும். ஆனா இதெல்லாம் எவ்வளவு தூரத்துக்கு ஒரு மனிதனுடைய ரோஷம் இடம் கொடுக்குங்கிறது தெரியாது. ஆனா அதை ஜெயிச்சா மட்டும்தான் உறவோடு சேர்றதுங்கிறாங்க. போய் சரி பண்ணிட்டு வாங்க. அம்மாவுடைய சகோதரி விமர்சனத்தில் அம்மா மாதிரின்னா, தாயோடு சேர்ந்த சகோதரி யாரு, தாயோடு கூட பிறந்தவங்க, தாயினுடைய குடும்பங்கிறது அம்மா மாதிரி. அம்மாவுக்கு கொடுக்கிற மரியாதை என்னவோ அதை போய் செய்யுங்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நேரங்கள்லயுமே, பல நேரங்கள்ல தாயினுடைய அந்தஸ்து தாயினுடைய சகோதரிகளுக்கு கொடுக்குறாங்க. நான் ஒரே ஒரு செய்தி, ஹதீஸினுடைய செய்தி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவுக்கு போனாங்க. மக்காவுல மதீனாவில் இருக்கும்போது உம்ராவுக்கு போறாங்க. உம்ராவை முடிச்சுட்டு திரும்பும் போது ஒரு சின்ன பிள்ளை ஓடி வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய காலை பிடிச்சு கட்டிக்கிறது. சின்ன பிள்ளை தான், பொம்பளை பிள்ளை. திரும்பி பார்க்கறாங்க, யாருன்னா அந்த பிள்ளை ஹஜ்ரத் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன். ஹம்ஸா ரலியல்லாஹு இறந்து போயிட்டார், பாப்பா இறந்து போயிட்டார், யத்தீமான பிள்ளை மக்காவுல வாழ்ந்துட்டு இருக்குது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹுக்கு இந்த யத்தீமான புள்ள வந்து இப்படி கட்டி பிடிச்சிட்டு அழுத உடனே, அலி ரலியல்லாஹு யாரு, ஹஜ்ரத் ஹம்ஸா ரலியல்லாஹுடைய கூட பிறந்தவர் தான் யாரு, அபூ தாலிப். அப்ப அபூ தாலிபுடைய மகன் தான் யாரு, அலி ரலியல்லாஹு. அதாவது தன்னுடைய பெரிய வாப்பா மகன், பெரிய வாப்பா மகன் அப்படியே தூக்கி கட்டி பிடிச்சி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா ரசூலல்லாஹ், இந்த பிள்ளையை நானே வளர்த்துக்கிறேன், அந்த யத்தீமான பிள்ளைய அப்படின்னு சொன்ன உடனே பக்கத்துல இருந்து ஸைத் ரலியல்லாஹு குழந்தையை கொடுக்குறாங்க, பொம்பளை பிள்ளை. அவர் சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், அந்த பொம்பளை பிள்ளையை நான் வளர்க்கிறேன். இன்னொருத்தர் ஜாஃபர் ரலியல்லாஹு ஓடி வந்தாரு, வந்து யா ரசூலல்லாஹ், எங்கிட்ட கொடுத்துருங்க, அந்த பிள்ளையை நான் வளர்க்கிறேன். ஒரு பொம்பளை பிள்ளையை வளர்க்கறதுக்கு, ஒரு யத்தீமான பிள்ளையை வளர்க்கறதுக்கு 3 பேர் சண்டை போடுறாங்க. அரபுலகம் எப்படி மாறிட்டு பாருங்க. ஒரு காலகட்டத்தில் பொம்பளை பிள்ளை பிறந்தா அதை கேவலமாக அப்படியே வச்சு புதைச்சிருவாங்க. அப்படி இருந்த காலகட்டத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்தி ஒரு பொம்பளை பிள்ளையை வளர்க்கறதுக்கு இத்தனை பேர் போட்டி, 3 பேர் போட்டி போடுறாங்க யத்தீமான பிள்ளைய. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 பேர்ட்ட கேட்டாங்க, அலி ரலியல்லாஹு கேட்டாங்க, இந்த பொம்பளை பிள்ளைக்கும் உங்களுக்கும் என்ன உறவு சொந்தம் வேணும்னு கேட்டாங்க. அதுல அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எங்க வாப்பா அபூ தாலிபும் இந்த பிள்ளைகளுடைய வாப்பா ஹம்ஸாவும் ஒரே அண்ணன் தம்பிகள், கூட பிறந்தவங்க, நான் சின்னாப்ப முறையாகுது அப்படின்னா. அப்படியா, சரி. ஸைத் ரலியல்லாஹு கேட்டாங்க, உங்களுக்கும் இந்த பிள்ளைக்கும் என்ன உறவு வருதுன்னு கேட்டாங்க. அவர் சொன்னாரு, நீங்க மதீனாவுக்கு வந்த உடனே சகோதர உறவை ஏற்படுத்தினீங்க, 2 பேரை, மக்காவாசி மதீனாவாசி. அப்போ நீங்க உறவு ஏற்படுத்தினதுல, ஈமானிய உறவுல என்னையும் இந்த பிள்ளைகளுடைய வாப்பா ஹம்ஸாவையும் சகோதரரா ஆக்குனீங்க, சகோதர உறவுக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா. அப்படியா, சரி. 3வது ஜாஃபர் ரலியல்லாஹு கேட்டாங்க, உங்களுக்கும் இந்த பிள்ளைக்கும் என்ன உறவு கேட்டாங்க. அலி ரலியல்லாஹுக்கு எனக்கு என்ன உறவு, அதே உறவு தான். ஏன்னா அலி ரலியல்லாஹுடைய பாப்பா அபூ தாலிப், ஜாஃபர் ரலியல்லாஹுடைய பாப்பா அபூ தாலிப். அலி ரலியல்லாஹு ஜாஃபர் ரலியல்லாஹு அண்ணன் தம்பி. அப்ப அவர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பொண்ணுடைய வாப்பாவும் எங்க வாப்பாவும் அண்ணன் தம்பிகள், நானும் சின்ன வாப்பா முறையாகுது அப்படின்னா. ஆனா எனக்கு இன்னும் அதிகப்படியான ஒரு உறவு ஒண்ணு இருக்குது, இந்த பொண்ணுடைய அம்மாவுடைய சகோதரியை தான் நான் கல்யாணம் முடிச்சிருக்கேன் அப்படின்னு ஜாஃபர் ரலியல்லாஹு சொல்றாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு உறவை சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, என் மனைவி வேற யாரும் இல்லை, இந்த அம்மா, இந்த பிள்ளையினுடைய அம்மாவுடைய கூட பிறந்தவங்க. அதாவது இந்த பொண்ணுடைய சாட்சியை நான் கட்டியிருக்கிறேன். ஒரு வகையில பார்த்தா வாப்பா வழியில எங்க வாப்பாவும் அவங்க வாப்பாவும் அண்ணன் தம்பி.
இது ஒரு உறவு. ரெண்டாவது சொல்றாரு, இந்த பிள்ளையினுடைய சாட்சியை நான் என்ன செஞ்சிருக்கிறேன், கல்யாணம் முடிச்சிருக்கிறேன். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு பிள்ளையை வளர்க்கறதுக்கு தாய்க்கு பின்னால மிக மிக உரிமையானது தாயோடு பிறந்த சகோதரி தான். அப்ப அந்த அடிப்படையில் நீங்க அவங்களை கல்யாணம் முடிச்சிருக்கிறீங்க, இந்த பிள்ளையினுடைய சாட்சியை. அதனால ஒரு தாயாக இருந்து வளர்க்கறதுக்கு நீங்களும் உங்க குடும்பம் தான் பொருத்தம் சொல்லி பிள்ளைய அவங்கள்ட்ட தூக்கி கொடுத்தாங்க. ஜாஃபர் அடிகள் தான் கொடுத்துட்டு சொன்னாங்க, அஷ்பாத் ஹுலுகி வ கலகி, நானும் நீங்களும் ஜாஃபர் ஒரே மாதிரி பிள்ளைய பத்திரமா வந்து வளர்த்துக்கங்க, நான் வளர்த்த மாதிரி வளர்த்துக்கங்கன்னு சொல்லி பிள்ளைய கொடுத்தாங்க. அப்ப இன்னைக்கு பாருங்க, உறவுகள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாப்பாவுடைய உறவுன்னு ஒண்ணு இருக்குது, அதையும் மதிக்கணும் தான். ஆனா ஒரு அதிகப்படியாக அம்மாவுடைய உறவுக்கு முதல் முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க. அப்ப அதனால உறவுகள்ல பேண வேண்டிய உறவுகள் தாய்க்கு அடுத்தபடியாக தாயுடன் பிறந்த சகோதரிகள். எனவே தாயை அரவணைக்கிறோம், தாய் விஷயத்துல கவனமா இருக்கிறோம். ஆனா தாயோடு பிறந்தவங்களை வந்து நம்ம கவனிக்கல, கண்டுக்கறலன்னு சொல்லி சொன்னா அது முறையானதாக இருக்காது. தாய்க்கு கொடுக்க வேண்டிய அந்தஸ்து தாயின் உடன் பிறந்த சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் கொடுக்கணுங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இனி இன்ஷா அல்லாஹ் நாளை வாப்பாவோடு பிறந்த உறவுகள் குறித்து பார்க்கலாம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம தகப்பல் மின்னா ஸலாத்தனா வ ஸியாமனா வ கியாமனா வ ருகூஅனா வ சுஜூதனா வ தضرعنا வ தஹஷ்ஷுஅனா வ தமீம் தக்ஷீர் அமாலினா வ தஜாவஸ் அன்னா ஸய்யிஆத்தினா வ தவஃபனா மஅல் அப்ரார். ஸல்லல்லாஹு ஸல்லம அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத்.